வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு வந்து இப்படி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடாகவும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனிங் சைடாகவும் இருக்கணும். இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி எல்ஸ்கேல் எடுத்து அன்னியூனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி அன்னியூனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இது வந்து லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விடணும். நார்மல் ப்ளவுஸ்னால் 1 இன்ச் விடணும். லைனிங் ப்ளவுஸ் இருக்கனால 1/2 இன்ச் நம்ம கண்டிப்பாக விடணும். ஸ்லீவ் லென்த்து வந்து 10 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நம்ம சேர்க்கணும். எவ்வளோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 10 இன்ச்சு இந்த ஸ்டிச்சிங் லைன் போட்டிருக்கோம்ல அந்த இதில் வச்சுட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு கையை தூக்கினா கையை கீழே போட்டால் கரெக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கணும். அப்போ என்னுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச்சை நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7 இன்ச் எடுத்துக்கணும். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 இன்ச்சு இந்த ஸ்டிச்சிங் இது லைனில் வச்சுட்டு 7 இன்ச்சு இங்கே இருக்கும். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது இதில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 10 இன்ச்சு வச்சு 7 இன்ச்சு எங்கே இருக்கோ அந்த இதில் இப்படி வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் அடிக்கையோடைய லைனு. இப்போது இது 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு இதை மார்க் பண்ணிக்கணும். இப்போது நான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சுன்னு சொன்னேன். அந்த 8 இன்ச் வந்து இதில் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது டேரெக்டாக இப்படி 8 இன்ச்சுன்னு வரும்போது ஸ்லீவ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப கூடிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங்க்கு. அப்போது இந்த இதில் இந்த மார்க் இப்படி வச்சு 8 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்படி பாருங்கள் 8 இன்ச்சு எங்கே வருதுன்னு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒன்று ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம வரையலாம். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சும் நம்ம வரையலாம். இல்லை கையாலே கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம கையாலேயே வரைஞ்சி பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் 1/2 இன்ச் கொஞ்சம் எடுத்துங்க. இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் கர்வ் போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இதில் 8 இன்ச் வருதான்னு பார்ப்போம். எட்டு இன்ச் வரும். இந்த 8 இன்ச்சு தான் நம்மளுக்கு கரெக்டான ரெடி அளவு வந்து கரெக்டாக 8 இன்ச் வரணும். ஏன் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குன்னா, நம்ம இந்த அளவில் 8 இன்ச்சு வந்து நம்ம அளந்துடுறோம். இந்த அளவில் அளக்காமல் ரெடி அளவில் நம்ம 8 இன்ச் அளந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு மேலே வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டு கட் பண்ணணும். இப்படி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். என்னுடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு. 5.5யும் 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு.
இதை கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இதில் ஒரு சிசர் கட் போட்டுட்டு இப்போது நம்ம உள்கட்டு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த உள்கட்டு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இதுலேருந்து 1.25 இன்ச்சு அப்படியே விட்டணும். 1.25 இன்ச்சு அப்படியே விட்டணும். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படி விட்டணும். இதுலேருந்து 1.25 இன்ச்சு அப்படி விட்டணும். இதுக்கு சென்டர் எடுக்கணும். இதுக்கு சென்டர் எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளோனாலும் நீங்கள் அந்த உடம்பு சைஸை பார்த்து நான் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் ஸ்லீவு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு போன வீடியோலலாம் சென்டர் அளக்கணும், அப்புறம் பக்கத்தில் ஒரு லைன் போடணும், இந்த பக்கம் லைன் போடணும் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கூட வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெடி அளவு நம்ம எவ்வளவு ஆம்ஹோல் ரவுண்டு எத்தனை இன்ச்சு வேணுமோ அந்த ரெடி அளவு மட்டும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுட்டு, அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எத்தனை இருக்கோ அதில் 1 மைனஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக அமையுது. நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.